ஈசாக்கு அவங்க அப்பா மூடி போட்ட துறவெல்லாம் என்ன செய்கிறார், மறுபடியும் தோன்றார். வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க ஏசேக்கு. அடுத்து மறுபடியும் தோன்ற, அப்புறம் சித்னா, மறுபடியும் தோன்றான் ரெகபோத். கவனிங்க, இதோடு நிற்கலை, அடுத்து ஒன்று தோண்டி பெயர் சபாவுக்கு போகிறான். இது ரெகபோத் ஆசீர்வாதம், அதுவும் ஆசீர்வாதம் தான். ஆனால் பெயர் சபா தான் என்னது, அவனுக்கென்று வைத்திருக்கிற முழுமையான ஆசீர்வாதம். அவனை அது வரைக்கும் தான் கொண்டு போகிறது விருப்பம் இல்லை. அதை தாண்டி ஒரு மேலான ஆசீர்வாதத்தை என்ன செய்கிற கர்த்தர் கொண்டு போகிறது தான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. பிரச்சனை வரும், சித்தனா வரும், ஏசேக்கு வரும். ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே முன்னேறுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வைத்திருக்கிற இடம் மட்டும் நான் என்ன செய்வேன், உன்னை கொண்டு போவேன். என்னுடைய சித்தத்தின்படி நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் முடியும் வரை அது எல்லாவற்றையும் உனக்கு முழுதாய் கொடுத்து தீரும் மட்டும் நான் உன்னை என்ன செய்வேன், கொண்டு போய் நான் செல்ல வேண்டிய இடத்தில் நிப்பாட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நமக்கு என்று வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்.